everyone, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல லிப் ஸ்க்ரப் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அது கடையில வாங்குன லிப் ஸ்க்ரப்லாம் கிடையாதுங்க. வீட்லயே ஈஸியா எப்படி ரெடி பண்ணி அது எப்படி யூஸ் பண்றதா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம லிப் ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்க்ரப்புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து மிக்சியில் வந்து கொரப்பாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்களா? அதனால் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இப்போ வந்து அதே பவுலில் திருப்பி நான் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மணல் போல் கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி வைக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி கொரப்பாக லைட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் தான். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கடைசியாக 3வது நம்ம ஆட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் தாங்க. அதையும் நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி கலரில் உங்களுக்கு வந்து வந்துடும். நல்லா கொஞ்சம் பொலன்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு சர்க்கரை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி வந்துட்ட பிறகு அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஏர் கண்டெய்னர் உள்ள சின்ன ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன ஒரு பாக்ஸில் நான் வந்து எடுத்துட்டு இதுக்குள்ளே நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ண பிறகு நம்ம இதை வந்து யூஸ் பண்ண நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம இந்த லிப் ஸ்க்ரப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த லிப் ஸ்க்ரப் நீங்கள் வந்து ரெடி பண்ணும்போது 15 நாளைக்கு வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்தாலே போதும். இப்போ எப்படி ஸ்க்ரப் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இப்போ நான் என்னோடய கையிலே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதுதான் லிப்ஸ்ன்னு வச்சுக்கோமே. இப்போது நம்ம லிப்ஸ் என்ன பண்ண போகிறோம், லைட்டாக நம்ம வந்து தண்ணியால் வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து உங்கள் லிப்ஸில் அதாவது ரவுண்ட் சர்க்கிளில் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். நார்மலாக ஜிக்ஸாக் மாதிரியெல்லாம் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ரவுண்ட் சர்க்கிளில் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு வரணும். இது வந்து உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து லிப்ஸ்லேருந்து பீலாக வருது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சூப்பராக உங்கள் வந்து க்யூர் பண்ணி உங்கள் லிப்ஸை ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும். அது இல்லாமல் நல்ல ஒரு பிங்க் கலர் டோன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த லிப் ஸ்க்ரப் வந்து. யார் வந்து லிப் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லிப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சின்ன கட்டி இருக்குது, இல்லை வந்து கிராக் விழுந்து இருக்குது, அது வந்து புண்ணாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து லிப் ஸ்க்ரப் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. நார்மலாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து லிப்ஸ்டிக் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் லிப்ஸ்லாம் கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? அவங்களாம் வந்து ஒரு வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணலாம். நார்மலாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணாலே போதும். இந்த லிப் ஸ்க்ரப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிப்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ண பிறகு நீங்கள் வந்து தண்ணி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிப் பாம் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணுங்கள். இல்லை டெய்லி நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் லிப்ஸ் ரொம்ப பிளாக்காக இருக்க முடியே சொன்ன மாதிரி, இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு 3 தடவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய லிப் ஸ்க்ரப். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இதே போல் வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பாய்.